என்னடா இந்த நேரத்துல இவன் படசெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? மகிழினி, எனக்கு ஃபியூச்சரை பத்தி நிறைய கனவு இருக்கு. முதல்ல உன் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கப்புறம் உரிமையா நான் உன்னை என் வீட்டை கூட்டிட்டு போகணும். அம்மா நம்ம 2 பேரையும் மாலையும் கழுத்துமா பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க தான். இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா ஷாக் ஆகாம என்ன பண்ணுவாங்க? பட் நான் எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்த பார்ப்பேன். ஆனா அவங்க கோபம் குறையாதுதான். என்கிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் மகிழ். என் அம்மாவால என்கிட்ட பேசாமல இருக்கவே முடியாது. நானா அவங்களுக்கு ரொம்ப உயிர். என்ன எப்படி அவங்க வெறுப்பாங்க சொல்லு? வேற வழியே இல்லாம அம்மா மனசு மாறி உன்னை மருமகளை ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் உன் ஆசைக்கு ஒரு ஆண் குழந்தை, என் ஆசைக்கு ஒரு பெண் குழந்தைன்னு நம்ம 2 குழந்தைங்களை பெத்துக்கலாம். எங்க குடும்பத்துல இன்னும் ஒரு வாரிசு வரலையேங்கிற ஏக்கம் எங்க அம்மாவுக்கு நிறைய இருக்கு. ஓ மூலமா ஒரு வாரிசு வந்துட்டா போதும், நீதான் தங்கமான மருமகன்னு எங்க அம்மா உன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எங்க வீட்டுல நீ ஒரு மகாராணி மாதிரி இருக்க போற மகள். அப்புறம் நமக்குன்னு அழகான வீடு, அறிவான குழந்தைங்கன்னு நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ போறோம் மகள். நம்ம பிள்ளைங்களை அவங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வச்சு அவங்க விரும்புற வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து பேரனையும் பேத்தியும் கொஞ்சமே அந்த வயசுல கூட நம்ம காதல் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கும் மகள். நமக்கு வயசானாலும் நம்ம காதலுக்கு மட்டும் வயசே ஆகாது மகள். மகிழினி, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும் மகள். ஏன் அழற? என்னாச்சு மகள்? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு மகள் சொல்லு. நான் ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு பேசி உன்னை அழ வச்சிட்டேன் பாரு மகள். இது நீ அழ வேண்டிய நேரம் இல்ல மகள், சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். இங்க பாரு, நம்ம கல்யாணத்துக்காக ஏதோ மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே பூசாரிகிட்ட சொல்லி வச்சுட்டேன். நம்ம கல்யாணம் முறையா நடக்க போகுது மகள். மகள், டைம் ஆகுது. நான் கொடுத்த தாலி உங்ககிட்ட இருக்குல்ல, அத கொடு. பூசாரிட்ட கொடுத்து மந்திரத்தை சொல்ல சொல்லி கடவுள் சாட்சியா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். தாலியை கொடு. என்ன மகள், தெரியாம விட்டுட்டியா? தெரிஞ்சேதான் விட்டேன்.